மறுபடியும் உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஜீவ வார்த்தைகளை கவனிப்போம். அதன்படி நம்மை ஒப்பு கொடுத்து நாங்கள் நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஏசப்பாவோட வாழுவோம். ஆமேன். பாருங்கள், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து 9வது வசனத்தை வரை நாங்கள் வாசிக்க பார்ப்போம். மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை தருகிறார், அங்கீகாரம் வழங்குகிறார். அதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனையானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாயிருக்கிறாய். நாங்கள் அவருடைய பிள்ளைகள் என்று சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் மூலமாக. அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனும் உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறார். ஆகையாலே யாரெல்லாம் நாங்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோமோ, ஏற்றுக்கொள்ளப் போகிறோமோ, ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமோ, எங்கள் எல்லாருக்கும் ஒரு சுதந்திரம் உண்டு. அந்த சுதந்திரம் புத்திரர் என்கிற சுதந்திரம், பிள்ளைகள் என்கிற சுதந்திரம், பல்லோர் ராட்சியத்தின் நித்திய சுதந்திரமுமாக இருக்கிறது. பாருங்கள், 8வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனை அறியாதிருந்த போது சுவாபத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாயிருந்தீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளைக்கு முதல் அவர் யார் என்று தெரியாதபடி இந்த காலத்திலே தேவர்கள் அல்லாத தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாயிருந்தீர்கள். மெய்யான தெய்வம் இல்லாமல் மெய்யான தெய்வத்தை நாங்கள் விட்டு அறியாதபடிக்கு நாங்கள் வாழ்ந்தோம். ஒரு காலம் எல்லாம் கடவுள் என்று நம்பி வாழ்ந்தோம். ஆனால் அவர் தன்னை வெளிப்படுத்தின பொழுது பலவித அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எல்லாவற்றினாலும் அவர் தன்னை நமக்கு நிரூபித்திருக்கிறார். அவர்தான் மெய்யான கடவுள் என்று சொல்லி. ஆகையால் தான் பரிசுத்த வேதாமம் சொல்லுகிறது, எரேமியா 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், 16வது வசனம், வழிகளிலே நின்று பூர்வமான பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வண்ணமாக எழுதப்பட்டதை பார்க்கிறோம். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அங்கே நடக்க மாட்டோம் என்கிறதுனால நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் பரிசுத்த வேதாமத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பூமியை கேள், இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாயப்பிரமாணத்தை செவிகொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வர பண்ணுவேன் என்று சொல்றதை பார்க்கிறோம், எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அவர் தன்னுடைய குமாரன் இயேசுவை ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆகையால் தான் கலாத்தியர் 4:8 சொல்லுகிறது, நீங்கள் தேவன் அறியாமல் இருந்த பொழுது தேவனை சுவாபத்தின்படி தேவர் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாயிருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்பட விரும்புகிறது என்ன? உலகத்தை பார்த்து, உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து, துன்பங்களை பார்த்து, பாடுகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து விழுந்து ஆண்டவரை விட்டு மறுதலித்து போகக்கூடாது என்றுதான் வேதன் நமக்கு இவ்வளமாய் பரிசுத்தாவியார் எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்த வேதாமத்தில் மறுபடியும் அடிமைப்பட விரும்புகிறது என்ன? ஆகையால் தான் பவுல் சொல்லுகிறார், பாருங்கள், மறுபடியும் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், அந்த ஜீவ வழியை விட்டு திரும்ப வேண்டாம், அந்த ஜீவாதிபதி இயேசு ராஜாவை மறுதலிக்க வேண்டாம் என்று நமக்கு எச்சரித்து புத்தி சொல்றதை பார்க்கிறோம். பலனற்றதும் வெறுமையமான வழிபாடுகள், பலனற்ற வழிபாடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்லாத எல்லா வழிபாடுகளும் பலனற்றதும் அது வெறுமையான வழிபாடு. நித்திய ஜீவனை தராது, நமக்கு ஜீவனை தராது, பாவ மன்னிப்பை தராது, பல்லோ வாழ்க்கையை தராது, இப்படி அநேகத்தை சொல்லி கொண்டு போகலாம். ஆகியால் அது வெறுமையான வழிபாடும் பலனற்ற வழிபாடுமாயிருக்கிறது. அவைகளை விட்டு மறுபடியும் நீங்கள் ஆண்டவரத்தில் வாருங்கள் என்று சொல்றதை பார்க்கிறோம். பிரச்சனை நோக்கி, உலகத்தை நடக்கிறவர்கள் நோக்கி பார்க்காதபடி
சிலுவையிலே ஆண்டவர் இயேசு ராஜா நமக்காக செய்த யாவற்றையும் அவர் நோக்கி பார்ப்போம், நாங்கள் பிழைக்கும்படியாக. அடுத்ததாக பாருங்கள், 16வது வசனம் சொல்லுறது, கலாத்தியர் 4:16, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ என்கிறார். சத்தியம், ஆண்டவராய் இயேசுவே சத்தியம், நானே சத்தியமும் வழியும் என்றவர் சொன்னதை பார்க்கும். அந்த சத்தியத்தை சொல்ல போகிறதுனாலே சத்துருவானேன் என்று அநேகர் சத்தியத்தை சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் கூட சொன்னால் கூட பிரசங்கிக்கிறவர்களை சத்துருக்களாய் பார்க்கிறவர்களும் உண்டு. அறியாமையினாலே அவர்களும் இவைகளை கேட்டு எல்லாவற்றையும் புரிந்து மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 19வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். ஆகையாலே பாருங்கள், ஒரு கற்ப வேதனை என்றது எவ்வளவு ஒரு பாரதூரமான ஒரு வேதனையான காரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியத்தை எதற்கு ஒப்புறார் என்றால், பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் போக வேண்டும், பாதாள குழிகள் நரகாக்கினைகளை நீங்கள் ஒருவரும் அகப்படக்கூடாது, நாங்கள் ஒருவரும் அகப்படக்கூடாது என்றுதான் நமக்கு போதித்து புத்தி சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர். ஆகையால பாருங்கள், வெறுமையான வழிபாடு, எண்ணற்ற வழிபாடுகளை விட்டு மனம் திரும்பணும். ஆகையால தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் 5ஆம் அதிகாரத்திலே இப்பண்ணமாய் சொல்லுகிறார், 39வது 40வது வசனம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறீர்களும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வேற உங்களுக்கு மனதில்லை. அவரே நித்திய ஜீவன் உள்ள தேவனாய், நித்திய நியாயாதிபதியாய், அழிவில்லாதவராய், நித்திய ராஜாவாக, நித்தியமானவராய் இருக்கிறபடியால் தான் சொல்கிறார். அவர் நித்திய ஜீவன் உடையவராய் இருக்கிறபடியாக சொல்கிறார். அப்படி இருந்தும் உங்களுக்கு என்னிடத்தில் உங்களுக்கு வேற மனதில்லை ஜீவன் உண்டாகும்படி. அவரை விட்டு நாங்கள் எங்கு போவோம்? அவரையோட பற்றி கொண்டிருந்தால் தான் நமக்கு முழுமையாக ஜீவன் உண்டாகிறது, நித்திய ஜீவன் கிடைக்கிறது. ஆகையாலே நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் நோக்கி பார்ப்போம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, பேதுருவின் பொதுவாக நிறுவனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், 7வது வசனம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக வெளியேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசமும் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆகிய இந்த பெரிதான ரட்சிப்பை நாங்கள் பற்றி சிந்தித்து அவரை மட்டும், இயேசப்பாவை மட்டும் ஏற்றுக்கொண்டு பெருமையான வழிபாடுகள், பிறனற்ற வழிபாடுகளை விட்டு நித்திய ஜீவனை திற வல்லவராக இருக்கிறவரை நாங்கள் அண்டிக் கொள்ளுவோம். பாருங்கள், வேதம் சொல்லுறது, பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நீ நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று வேதம் சொல்லு. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆனபடினாலே ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புவோம், அவரை பற்றி கொண்டு வாழுவோம். கேட்ட வசனத்தின்படி நடக்க பரிசுத்த ஆவியானவராமே உங்களுக்கு உதவி செய்வாராக, பலன் தருவாராக, ஞானத்தை தருவாராக. ஸ்தோத்திரம், நன்றி. அவ்வண்ணமாய் உங்களுக்கு சுகபலன் உண்டாக, விசுவாசம் பெருக, ஆரோக்கியம் அடைய மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவராய் இயேசுவின் ஜீவநாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் பேதுரு 21வது வசனம், உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். பூமியின் கடையாந்திரம் உள்ள எங்கள் எல்லாருக்கும் நாங்கள் நம்பும் நம்பிக்கை, விசுவாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கும்படியாகத்தான் அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே நமக்கு வெளியரங்கமாக்கி இருக்கிறார். ஆகையால் அவரை பற்றி கொண்டு வாழ்வோம், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.